வணக்கம். இந்த டக்காய்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அட்விசேஷ் படங்கள்லாம் நல்லா இருக்குமே, அதுக்காக பார்க்கலாமா, இல்லை அட்லீஸ்ட் மிருனால் தாக்கூருக்காக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், என் ஃப்ரெண்ட் வந்து ஜொனிட்டா காந்திக்காக பார்க்கலாம் அப்படிங்கிறான். அவங்க எப்படா தெலுங்கு படத்தை நடித்தாங்கன்னு கேட்டால், ஐட்டம் நம்பர் டான்ஸ் ஆடிருக்காங்களா இந்த படத்தில். பார்த்தா டிப்பிக்கலாக தெலுங்கு மசாலா படங்களில் ஐட்டம் நம்பரில் ஆடுற நடிகைகளை எவ்வளோ டிக்னிஃபைடாக காட்டுவாங்களோ அப்படி காட்டியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக அது நெருடலாக இருந்தது. அதே பாட்டில் திடீர்னு வேறு யாரோ வந்து ஹீரோ கிட்ட பேசி கையெல்லாம் கொடுத்து டைலாக்லாம் பேசிட்டு போகிறாங்க. அப்படியே வழக்கமாக டான்ஸ் மாஸ்டர் டேரக்டர் மாதிரி யாரோ வந்து இது மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்படின்னு நினச்சா அப்படி இல்லையா. அவர் பேர் வந்து பவன் சிங். போஜ்பூரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நடிகராக. படத்தில் வேற எங்கேயும் அவர் கொண்டு வராமல் இந்த கவர்ச்சி பாடலில் அவர் எது கொண்டு வந்தாங்கிறது தெரியல. சம்திங் ஃபிஷி. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். டக்காய்ட் ட்ரெய்லரை பார்த்துட்டிங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை அப்படியே இருக்குது. ஹரியும் சரஸ்வதியும் லவ் பண்ணுறாங்க. ஹரி யார் ஆதரவும் இல்லாத ஒரு தனி ஆள். சரஸ்வதி கொஞ்சம் வெல்லா ஃபேமிலி. அவங்க இருக்கிற ஊரில் ஜாதி ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சீக்ரெட்டாக தான் லவ் பண்ணுறாங்க. சரஸ்வதி லவ் பண்ணுறது அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் ஹரியை அட்டாக் பண்ண போகிறாரு அவங்க அண்ணன். அங்கே ஒரு சம்பவம் ஆகிடுது. ஹரி ஜெயிலுக்கு போயிடுறாரு. அவருக்கு ஆதரவாக சாட்சி சொல்லாமல் அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க சரஸ்வதி. இதனால் அப்பாவியான ஹரிக்கு தண்டனை கிடைக்குது. பல வருஷங்கள் கழிச்சு கோவிட் பரவிட்டு இருக்கிற சமயத்தில் கைதிகளை வேறு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படி ஒரு சமயத்தில் ஜெயிலேருந்து தப்பிக்கிறாரு ஹரி. இதுக்கப்புறம் சரஸ்வதியை பழிவாங்க பிளான் பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் ஏன் சரஸ்வதி அவருக்கு சப்போர்ட் பண்ணல, தப்பிக்கிற ஹரி என்ன பிளான் பண்ணுறாரு, அது நடந்துச்சா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த டக்காய்ட். ஒரு படத்துக்காக கதை எழுதணும்னு நினைக்கிற பல பேர் முதல்ல என்ன யோசிப்பாங்க தெரியுமா, இது வரைக்கும் வராத ஒரு கதையாக ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக பண்ணணும் அப்படிங்கிறதான். அப்படி கஷ்டப்பட்டு சிலர் புது கதையை யோசிக்கவும் செய்வாங்க. ஆனால் எழுதும்போது ஜெனரிக்கான பீட்ஸை வச்சு வழக்கமான திரைக்கதைக்குள்ளே அந்த புது கதையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு ஏடாகூடமான படமாக தான் ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கும். அப்படி ஒரு படம் தான் இந்த டக்காய்ட். ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. இந்த சப்தசாகரதாச்சை எல்லோ மாதிரி பண்ணாத தப்புக்காக ஹீரோ ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் ஜெயிலேருந்து தப்பிச்சு ஹீரோயினை பழி வாங்கணும்னு வெளியில் வராரு, துடிக்கிறாரு. இது ஒரு விஷயம். அந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணுற மாதிரிலாம் சீன்லாம் கிடையாது. இவரை பற்றி தப்பாக சாட்சி சொல்லிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரியும் சீன்ஸ்லாம் கிடையாது. அவங்க மூவ் ஆன் ஆகி குடும்பம், குழந்தை, அங்கே ஒரு பண பிரச்சனைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஐடியாஸ் எல்லாம் புதுசாக தான் இருக்குது. ஆனால் அது சொல்லப்பட்ட விதம் தான் ரொம்ப வழக்கமாக, ரொம்ப சினிமேட்டிக்காக, லவுடாக இருக்குது. இதை சுற்றி எழுதப்பட்ட கதையும் அதில் வர கான்ஃப்ளிக்ஸும் கூட மைண்டில் முதல்ல வர ஆப்வியஸ் ஐடியாஸாக இருக்கிறதுனால சுவாரஸ்யமாக இல்லை. ஒரு அப்பாவி ஹீரோ எப்படி இருப்பார், ரொம்ப வெல் மேனடாக, ஹேர் ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஒன்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங்லாம் அப்படியே பயங்கர ரகடான லுக்கில் இருப்பார். திடீர்னு ஒரு ஐட்டம் நம்பர் ஆரம்பிக்கும் படத்தில். பாட்டு முடியும் போது போலீஸ் வரும். டக்குன்னு ஹீரோ எங்கேயோ காணாமல் போயிடுவார். டான்ஸ் ஆடின பொண்ணு கடைசி ஸ்டெப்பாக சுற்றி தேடி பார்க்குற ஷாட்டோட அந்த பாட்டு முடியும். அடுத்தது தன்னை துரத்திட்டு வர ஒரு பெண் போலீஸ் கழுத்தில் ஹீரோ கத்தி வைக்கிறாரு. கண்ணை மூடனா வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அவங்க கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஹீரோ காணாமல் போயிடுறாரு. ஏமா கண்ணை மூடிட்டே சரி, அதான் அவன் கழுத்தில் கையை கழிச்சிருந்தான்ல அப்படி சுற்றி, அதை எடுத்துட்டாங்கிற அந்த சொரணை கூடவா இருக்காது. சரி, தென் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன மாதிரி ஷாட்லாம் வைப்பாங்க, வெளிப்படையாக அப்படியே காசு இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பேசுவாங்க. நேரடியாக கையில் காசை வாங்கிட்டு அப்படியே ஆக்சிஜன் மாஸ்க்கை வைப்பாங்க. அவனுக்கு இந்த மாதிரி சொல்லாத, இன்னும் டெஸ்ட் இருக்குது, நிறைய பில்லு போடு அப்படின்னு டைலாக் வரும். இந்த மருந்தை பதிக்கு நாளைக்கு டிமாண்ட் அதிகமாக வரும், விலையேற்றுவோம் அப்படின்னு ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப வெளிப்படையாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சீன்ஸ் வச்சா ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் கதை இது. ஆக்ஷனுக்கு நல்லா உழைச்சிருக்காங்க, ரொமான்ஸுக்கு சுத்தம். ஹரி, சரஸ்வதி இந்த ரெண்டு லீட் கேரக்டர்ஸ் ஏன் லவ் பண்ணுறாங்க, என்ன பிளான் வச்சுருக்காங்க, அந்த லவ் இவ்வளவு தீவிரமாக மாற என்ன நடந்துச்சு, இதிலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த லவ்வும் பெருசாக தெரியல, ஹீரோ ஃபீல் பண்ணுற துரோகமும் பெருசாக தெரியல, அவர் பிளான் பண்ணுற ரிவெஞ்சும் நம்மளுக்கு பெருசாக தெரியல. ஹீரோ ஜெயிலை விட்டு வெளியில் வந்த உடனே ஹீரோயினை பார்க்க போகிறாரு. எதிர்பார்த்தா மாதிரியே ஹீரோயினுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோ ஃப்ளாஷ்கட் போயிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஃப்ளாஷ்கட்டில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையனை பெற்றுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. தென் வில்ல ஒரு ஹாஸ்பிட்டலோ ஃபேக்ட்ரியோ கார்பரேட் கம்பெனியோ வச்சுருப்பாரு. ஹீரோ அடிக்கணும் அப்படின்னு உடனே டக்குன்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் மேனாக மாறிடுவாங்க. நல்லா பல்காக ஜிம் பாடியோட தான் இருப்பாங்க. ஒருத்தரும் நார்மலாகவே இருக்க மாட்டாங்க. இதெல்லாமே ரொம்ப புதுமையாக இருக்குது இல்லையா. ஒரு நல்ல போலீஸ் இருந்தால் கூடவே ஒரு ஊழல் போலீஸ். ஹீரோ எவ்வளோ நல்லவர்னு தெரிஞ்சுக்கிற அந்த நல்ல போலீஸ் ஹீரோ கன்விக்டாக இருந்தாலுமே கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதே நேரம் வில்லனோட சேர அந்த ஊழல் போலீஸ் பல பேரை போட்டு தள்ளுவார். செக்ஷுவல் அசால்ட்டுக்கு ஆளான பொண்ணு ஹீரோ தப்பு பண்ணல அப்படிங்கிற உண்மையை கரெக்டாக கிளைமேக்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்படி பல கிளீஷேக்கள் இந்த படத்தில் இருக்குது. கேரக்டர்ஸை பற்றி ஆழமாக சொல்ல சீன்ஸ் இல்லைங்கிறதுனால அந்த கேரக்டர்ஸோட நிலையை பற்றி கவலைப்படவோ பதட்டப்படவோ முடியல.
சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ்லாம் இஷ்டத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு. மெயின் கேரக்டர்ஸுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கணும்னே கோவிட் சமயத்தில் நடக்கிற மாதிரி திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஜாதி பிரச்சனை, மெடிக்கல் மாஃபியா, கரப்டடான போலீஸ், அம்மா சென்டிமெண்ட், இன்னும் நிறைய விஷயங்களை டீல் பண்ணி டூ மச்சாக கமிட் பண்ணிக்கிறாங்க. பட் எந்த கமிட்மெண்ட்டையும் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. லிஃப்ட்டில் நடக்கிற ஒரு ஃபைட், பார்க்கிங் லாட்டில் நடக்கிற ஒரு ஃபைட், ஆம்புலன்ஸில் நடக்கிற சேஸ், இப்படி ஆக்ஷன் சீன்ஸ் இன்டகிரேட் பண்ணப்பட்ட விதம் இந்த ஸ்கிரிப்டில் நல்லா இருந்தது. ஆனால் இந்த சோ கால்டு ஹைஸ் காட்சிகளில் கொஞ்சமாவது ஸ்மார்ட்னஸ் இருக்கலாம். அது பயங்கர ஃப்ளாட்டாக அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தென் ஸ்கிரிப்டில் ஜெனுவனாக ஒர்க் ஆகிற சில இடங்கள்லாம் இருக்குது. ஒன்று, அந்த ஃபர்ஸ்ட் ராபரி சீனில் வர அந்த கேயாஸ். அடுத்தது இன்டர்வலுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் நடக்கிற திருட்டு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லிஃப்ட்டில் நடக்கிற சண்டை, அங்கே ஹீரோவுக்கு கிடைக்கிற ஒரு அதிர்ச்சி, ஃபாலோடு பை ஒரு இன்ப அதிர்ச்சி, இதெல்லாம். தென் செகண்ட் ஹாஃபில் ரிவீல் ஆகிற ஒரு ட்விஸ்ட்டும் கூட அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. ஒரு டாலரை வச்சு கொடுக்கப்பட்ட கனெக்ட் ஒரு நல்ல டச். ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கான எண்டிங்கும் கூட சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. மிருணால் தாக்கூர், அட்விசேஷன், நல்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கிற 2 நடிகர்கள் இல்லாமல் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு காமெடியாக முடிஞ்சிருக்க வேண்டியது. லவர் பாய் ஃபேஸில் ஒரு ஈஸில் இருக்கார் அட்விசேஷ். ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் வர சீரியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அந்த ஈஸில் பட் டிபிக்கல் ஆக்ஷன் ஹீரோவாக கன்வின்சிங்காக தெரிகிறாரு. எமோஷனலான ரோலை மிருணாலும் நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டூ மச்சாக போகாத கண்ட்ரோல்டான பெர்ஃபார்மன்ஸ், லைட்டாக கண்ணீர் சிந்தியே கேரக்டருடைய சின்சியாரிட்டியை காட்டுற விதமாக நல்லா இருந்தது. சின்மயோடைய டப்பிங் வாய்ஸும் அவங்களுக்கு ஆப்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஈக்குவல் கிரெடிட்ஸ் போய் சேரணும். தெலுங்குல முதல் முறையாக அனுராக் காஷ்யப் ஒரு நல்ல போலீஸ் ரோல், இந்த பக்கம் பிரகாஷ் ராஜுக்கு ஒரு கெட்ட ஹாஸ்பிட்டல் ஓனர் ரோல். இப்படியான இந்த நல்ல கெட்ட ரோல்ஸுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது சினிமாக்கள்லாம். இவங்க 2 பேருமே அந்த மீட்டரை மீறாமல் மாறாமல் வந்து போகிறாங்க. சுனில், அதுல் குல்கர்னி, வைபவ், ஜெயின்கான் உள்ளிட்ட நடிகர்களுக்கு சிக்னிஃபிகண்டாக எதுவும் பார்ட் இல்லை. புது ஐடியாஸ், பழைய ட்ரீட்மெண்ட்னு ஸ்கிரிப்ட் மாதிரியே சினிமாட்டோகிராஃபியும் ஃபீல் ஆகுது. புது எக்யூப்மெண்ட்ஸ், ஆனால் தேவையே இல்லாமல் பேக்ரவுண்டில் கிளார் அடிக்கிற லைட்ஸ், டெப்த், பளிச்சுன்னு தெரிகிற க்ளோஸ்அப்ஸ்னு எல்லாம் இருக்குது. ஆனால் ஆக்ஷன் சீன்ஸில் எடிட்டரும் சினிமாட்டோகிராஃபரும் எக்ஸப்ஷனலான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் காம்பன்சேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெருசாக எனக்கு அப்பீல் ஆகலை. அந்த ஐட்டம் நம்பர் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் மற்றபடி மியூசிக் வந்து குட் ஹேவ் பீன் வே மோர் பெட்டர். மொத்தத்தில் இந்த டொக்காய்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமிஸும் ஒரு சில நல்ல ஐடியாஸும் இருந்தும் கூட அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டையும் முக்கியமான எமோஷன்ஸையும் எழுதாமல் விட்ட ரொம்ப சுமாரான ஒரு ஆக்ஷன் படம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய பார்வையில் இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி. தெலுங்கு வெர்ஷன் சப்டைல்ஸோட தான் சென்னையில் ஓடுது.